ஹாய், வெல்கம் டு எம்ஜிஎஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா வெஜ் கட்லெட் தான் பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன், அது ஒரு கப் எடுத்துக்கலாம். ஆனியன் எடுத்துக்கலாம். பச்சை பட்டாணி, ஒரு கேரட் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பீன்ஸ் எடுத்துக்கலாம். பூண்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் காஞ்சதும் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இதில் இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் கேரட், பீன்ஸ் எடுத்துக்கலாம். பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மூணுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இதில் கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இவ்வளோதாங்க, இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கட்லெட்க்கு தேவையானது என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துக்கலாம். பிரெட் கிரம்ஸ் எடுத்துருக்கோம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சமா தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலாவை எடுத்து நல்லா கட்லெட்க்கு தேவையான அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா மசாலாவை டைட்டா பிசைங்க, இல்லைன்னா அது நம்ம எண்ணெயில போடும் போது திரிஞ்சு வந்துடும். நல்லா பிரெட் கிரம்ஸ் எல்லாமே நல்லா ஈவனா ஒட்டி இருக்கணும். இப்போ கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாணல்ல எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம செஞ்சு வச்சிருக்க கட்லெட்டை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ கட்லெட் சேர்த்தாச்சு. கட்லெட் சேர்த்து நல்லா பொன்னிறமா பொரிஞ்சு வரணும். அவ்வளோதாங்க, கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.